எல்லாத்துக்கும் தெரியும், அலிமார்களுடைய தலைவர் முஹையீன் அப்துல் காதர் பேர். அப்ப என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு பெயருக்குள்ள முஹையீன் தான் தீனே ஹயாத்தாக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய திருவையில. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பேர் மூலமாக ஏற்படுத்தினாங்க. எத்தனையோ தீனை விட்டு வெளியேறிய முர்த்தத்தான பல மக்களை தீனுக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அப்ப தீனை ஹயாத்தாக்குடைய அந்த பேர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில உண்டாக்குச்சு. பல பேர்களை தீனின் பக்கம் அவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், நம்ம அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய பேர் என்னங்க, ஹாஜா முஹைனுத்தீன். முஹைனுத்தீன் சொன்னா தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த இந்தியா நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க மூலமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய அந்த பெயரை நம்ம நினைக்கிறோம், பெயர் தானே என்ன இருக்கு, இல்லை அதுலேயும் ஒரு அசராத்து இருக்கு. ஒரு ஏன்னா அந்த பெயருக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப மிகுந்த தொடர்பு உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே நம்ம பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய பெயரை வைக்கணும், சஹாபாக்களுடைய பெயரை வைக்கணும், நல்லவர்களுடைய பெயரை. நாளைக்கு வறுமையில அல்லாஹ் எல்லாத்தையும்